ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் ஏஎல்பி எக்ஸாமோட ஹால் டிக்கெட் அந்த கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க, எக்ஸாமுக்கு போகிறப்ப என்னென்ன கொண்டு போகணும், அந்த எக்ஸாம் ஹாலோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஏஎல்பி எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, மற்ற ரயில்வே எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சேம் தான். இதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஹால் டிக்கெட் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது 25ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு நேற்று 21ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. இன்றைக்கி 26ஆம் தேதி இருக்கிறவங்களுக்கு 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்கள் எக்ஸாம் டேட்டுக்கு 4 days முன்னாடி ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் தான் கரெக்டாக எங்கள் எக்ஸாம் சென்டர் அப்படின்னு சொல்லி அந்த காலேஜ் நேம் போட்டிருப்பாங்க. ஆனால் 10 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சிட்டி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஏஎல்பி எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா இந்நேரம் உங்கள் சிட்டி இன்டிமேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு 4-5 நாள் தான் எக்ஸாம் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி இப்போ தெரிஞ்சுக்கலாம். 4 days பிஃபோராக இருக்கீங்கனாக்கா உங்களுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல CN01 அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல கிளிக் ஹியர் வியூ ஆர் டவுன்லோட் கால் லெட்டர் அண்ட் சிட்டி இன்டிமேஷன் இருக்கும். இதிலே போய் நீங்கள் சிட்டி இன்டிமேஷனும் பார்த்துக்கலாம், கால் லெட்டரும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேஜுக்குள்ளே வருவீங்க. இதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணணும். சப்போஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியலனா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா உங்களோட அப்ளை பேஜுக்குள்ளே rrbapply.gov.in அப்படின்ற இந்த லிங்க்குள்ளே போய் உங்களோட அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை இதில் என்ட்ரு பண்ணி இந்த கேப்சா நம்பர் இருக்கும், அதை டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உங்களோட கேண்டிடேட் டேஷ்போர்டுக்குள்ளே போயிடுவீங்க. உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகிட்டு வந்துட்டால் மட்டும்தான் இந்த இடத்துல கால் லெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் ஓப்பன் ஆகிருக்கும். மற்றபடி சிட்டி இன்டிமேஷன் மட்டும் தான் பார்க்க முடியும்னா இந்த இடத்துல சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் இருக்கும். இந்த இடத்துல உங்களோட கேண்டிடேட் டீட்டெயில் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துட்டால் மட்டும்தான் இந்த லிங்க் வரும். அதில் அந்த கால் லெட்டர் அப்படின்ற லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கால் லெட்டருக்கான அந்த டவுன்லோடு கால் லெட்டர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கும். எந்த இடத்துல எந்த காலேஜில் எக்ஸாம் என்ன டைம் அப்படின்னு சொல்லி இதிலேயே போட்டிருப்பாங்க. அந்த கால் லெட்டர் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிரும். இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட ஹால் டிக்கெட். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர் எல்லாமே போட்டிருக்கும். எந்த காலேஜில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எக்ஸாம் சென்டரில் இருக்கும். எந்த டேட்டில் எக்ஸாம், எந்த ஷிஃப்ட்டில் எக்ஸாம், ரிப்போர்ட்டிங் டைம் என்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கோம். தமிழ் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நீங்கள் இங்கிலீஷில் எழுதினாலும் சரி, மற்ற லாங்குவேஜில் எழுதினாலும் மாற்றிக்கலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த சிபிடியோட மோக் டெஸ்ட் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை எடுத்து பார்த்துக்கோங்க. எப்படி அந்த சிபிடி எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்போம். நியரஸ்டான ரயில்வே ஸ்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லிலாம் இதில் போட்டிருப்பாங்க. இந்த கால் லெட்டரில் பார்த்தீங்கன்னா இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர்னு இங்கே இருக்கும். இங்கே வந்து அவங்க சைன் பண்ணுவாங்க எக்ஸாம் டைமில். இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிசர் மாதிரி சிம்பிள் போட்டு ஒரு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, சேம் டீட்டெயில். அதுலேயே உங்களோட ரோல் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் இருக்கும். இதை வந்து கிராப் பண்ணி அவங்க வச்சுக்குவாங்க ஹால் டிக்கெட்டில். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதை வந்து இந்த இடத்துல எழுத சொல்லி அதை கிராப் பண்ணி அவங்க எடுத்துக்குவாங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு ஃபோட்டோ கொண்டு போகணும். 2 ஃபோட்டோ, 2 ஒரிஜினல் ஐடி, 2 இந்த மாதிரி ஹால் டிக்கெட்டை ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஜெராக்ஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்காக 2 ஐடி ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆதார் கார்டு மட்டுமே கொண்டு போவாங்க. லாஸ்ட் டைம் குரூப் டி எக்ஸாம் எழுதினப்போ என்னோட சிஸ்டரை எக்ஸாம் ஹாலில் ட்ராப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சிலர் ஆதார் கார்டு மட்டும் ப்ரூஃபாக கொண்டு வந்தாங்க. அந்த ஆதார் கார்டை மட்டும் ப்ரூஃபாக வச்சு சிலரை உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சிஎஸ்எஃப் ஆஃபீஸர்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் 2 ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் கொண்டு போங்க, ஜெராக்ஸ் கொண்டு போவாதீங்க. ஜெராக்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி 2 ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோ இதில் ஒட்டுற மாதிரி இருக்கும். எதுக்கும் இன்னொரு ஃபோட்டோ கையில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹால் டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று தொலைஞ்சாலும் இன்னொரு இருக்கும். அதனால் 2 ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி கூட இருக்கும் இதில் கிராப் பண்ணி. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறப்ப இந்த கால் லெட்டர், ஃபோட்டோ, அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் ஐடி அது மட்டும் தான் உங்கள் கையில் இருக்கணும். பேனலாக நீங்கள் கொண்டு போக தேவையில்ல, அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் கொண்டு போனாலும் அதை வெளியே வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் கொண்டு போவாதீங்க. எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம், 75 கொஸ்டின். ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கு காலையில் 7:30, எக்ஸாம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு நடக்கும். அதே மாதிரி செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு காலையில் 11 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம், 12:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். 3 மணிக்கு ஷிஃப்ட் 3க்கு ரிப்போர்ட்டிங் டைம், 4:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெராக்ஸ் வந்து அந்த ஃபோட்டோ காப்பி கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு போங்க. பேனா மற்ற எதுவுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதை எதுவுமே கொண்டு போக தேவையில்ல. அது எல்லாமே அவங்களே கொடுப்பாங்க. போனவுடனே உங்களோட அந்த பெருவிரல் ரேகை வச்சு பயோமெட்ரிக் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கான சிஸ்டம் எது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டத்தில் நீங்கள் போயிட்டு லாகின் பண்ணி உங்களோட எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கும் ஸ்டார்ட் பண்ணுற டைம் எல்லாமே அந்த இன்விஜிலேட்டர் ஹாலில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இதை மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். 2 ஐடி, 2 ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ், அதே மாதிரி 2 ஃபோட்டோ. ஐடி வந்து ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற ப்ரொசீஜர்.
உங்களுக்கு எக்ஸாம் எழுதுனாக்கா கண்டிப்பாக ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ரயில்வேலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரயில்வே என்டிபிசி மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் டெலகிராம் குரூப் மூலமா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 2 பிசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான், அதிலே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸோட எல்லா டாப்பிக்குமான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் மெட்டீரியல், ரீசனிங்கான ஒரு 28 டாபிக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் அதற்கான ஸ்டடி மெட்டீரியல், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல், அதாவது பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்துக்குமான தமிழ் மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ஒரு 115 செட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கோட ஒரு 100+ டாபிக். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே தான் ரயில்வேல அதிகமாக கேட்பாங்க. அதில் 100க்கும் மேற்பட்ட டாப்பிக்கான ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணுவோம். லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஜனவரி 2024லேருந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு முதல் மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் எல்லாமே என்டிபிசிக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1500 rupees சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் எல்லாமே கொடுத்துருப்போம். அந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். 120 நாளைக்கு மேக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கே, ரீசனிங், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்னு ஒரு 5 பார்ட்டாக பிரித்து டெய்லி என்னென்ன எவ்வளோ படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளானோட கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு 6 வீக்ஸ்க்கான கிளாஸஸ் இப்போ வந்து 6வது வாரத்துக்கு போயிட்டுருக்கு. ஆனால் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாக தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கனாலும் எல்லா கிளாஸஸுமே பார்த்துக்க முடியும், எல்லா மெட்டீரியலுமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எல்லாமே பிடிஎஃபாக தான் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரயில்வே கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் குரூப் 4க்கான கிளாஸ் பேட்சுமே போயிட்டுருக்கு ஒரு 180 நாளுக்கான ஸ்டடி பிளானோட. ஓகேவா? இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் சேம் அட்மின் நம்பர் 8903302290 நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். குரூப் 4க்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 1500 rupees தான் சொல்லியிருக்கோம். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 rupees சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 42 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி அந்த தேர்வுகள் கேட்குற மேக்ஸ், ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்லேயே கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியலும் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் சிறப்பு தமிழ், பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9க்குன்னு ஸ்பெஷல் புக் மேக் பண்ணியிருக்கோம். அதோட பிடிஎஃப்மே கொடுப்போம். புக் பை கொஸ்டினுக்குன்னு செப்பரேட்டான பிடிஎஃப், மேக்ஸ், ரீசனிங்கான ஃபுல் வீடியோ கிளாஸஸ், டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கான ஃபுல் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர், அதாவது ஜூலை மாதம் வந்து குரூப் 4 எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஜூலை 2025. அதனால் ஜூலை 2024லேருந்து ஜூன் 2025 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே மந்த்லி பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுவோம். இதற்கான ஷெடியூல், அந்த எக்ஸாம் ஷெடியூல் எல்லாமே இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கோம். என்னென்னைக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 1ஆம் தேதி நவம்பர் 1ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த குரூப் 4 பேட்ச்லையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த அட்மின் நம்பருக்கு எந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி, ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணுமா, டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணுமான்னு சொல்லி கரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான நம்பரும் அவங்க சொல்லுவாங்க. கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணால் போதும், அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.